எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஓரியோ பிஸ்கட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பிரித்து இந்த மாதிரி ஜார் எடுத்து உடச்சி போட்டு சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆமாடா, பேக்கிங் சோடா இல்லாமல் வேற சோடா போட்டு நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா போன டைமே நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே அதை ஊற்றும் போது அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாக்லேட்டியான க்ரீமி செம்மையாக வருதுல்ல, செம்மையாக இருக்கும். பார்க்கவே ஸ்மெல்லு வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்கு பாருங்க, அப்படியே மாறுது. கொஞ்சம் இடிச்சு விட்டு அந்த உடையிற அளவு இட்லி குண்டா எடுத்துக்கலாம். உப்பு இருக்கு இல்லையா, உப்பை அடியில போட்டு நீங்க வாட்டர் கூட நிறைய பேர் வச்சு பண்றாங்க. வாவ், இதான் கைஸ் ஓரியோ பிஸ்கட், டைரி மில்க் சாக்லேட், அப்புறம் வெறும் பால். அப்புறம் நீங்க பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ண கிடையாது, சாதாரண சோடாவா யூஸ் பண்ணுங்க. சூப்பரான ஓரியோ கேக் கைஸ், ஓரியோ கேக் ரெடி. வாவ், பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் அஸ்விவே தனுஷ் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேக் செய்ய போறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சாட்டர்டே, அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு வந்து சாட்டர்டே வந்து எப்பவுமே சும்மாவே இருந்தது கிடையாது. ஏதோ ஒரு இங்க வந்து ஏதோ ஒன்று சமைக்கணும் போலயே இருக்கும் டிஃப்ரெண்டா. ஸோ அதனால இன்னைக்கு நான் எப்படி என்ன வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஓரியோ பிஸ்கட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டைரி மில்க். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேக் தான் பண்ண போறேன். அதாவது ஒரு கேக் தான் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் செஞ்சிருக்கேன், அது நல்லா தான் வந்தது. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து செகண்ட் டைமா பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கெட்ல இருக்கிறதெல்லாம் பிரிச்சுக்கலாம். பிரிச்சு இந்த மாதிரி ஜார் எடுத்து உடச்சி போட்டுக்கலாம். நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஒரு பிஸ்கெட் வெற்றிகரமாக போட்டாச்சு. 6 ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 6 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன டைம் 5 வச்சு செஞ்சுட்டு இந்த டைம் வந்து 1 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். பேக்கெட்டே டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா. ஓரியோ பிடிஎஸ் சாக்கோ கிரீம். ஸோ புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பாருங்க, செம்ம கியூட்டா இருக்குல்ல பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் கட்டுறேனா. அண்ட் இந்த சைடு ஓரியோ லோகோ. அவ்வளோதான். டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அவர் யூனிவர்ஸ் பிடிஎஸ் ஆர்மி பாருங்க. பிடிஎஸ் ஆர்மி தெரியுமா? ஸோ அந்த இதில் பண்ணியிருக்காங்க. 3 பேக்கெட் வெற்றிகரமா போட்டாச்சு. போட்டுருவோம். இன்னைக்கு நான் வந்து மெயினா ஏன் கேக் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல அனுஷ்கா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவளுக்கு சாட்டர்டே ஸ்கூல் இருக்கு, அதனால ஸ்கூல் போயிட்டா. ஏன் பாத்தீங்கன்னா ஊசி போடுவாங்க அவங்க ஸ்கூல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஊசி போடுவாங்க இல்லையா, சொல்லி போடுவாங்க. அன்னைக்கு வந்து வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க. அவளுக்காக நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் பண்றேன். இதுல பாருங்க, இதுல கியூட்டா இருக்கு.
ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பிஸ்கட்லயும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், எல்லாமே போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரப்பர் வேற இல்ல, அரைச்சிடலாமா? எடுத்துடலாம். ஆமாடா, சூப்பரா பவுடர் ஆயிடுச்சு கைஸ். இதெல்லாம் கொட்டிடலாம். இவ்வளவுதான் இருக்கு, எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொட்டிடலாம். மண்ணு மாதிரியே இருக்கு லைட்டா பார்க்க. பேக்கிங் சோடா இல்லாம வேற சோடா போட்டு நான் வந்து பண்ண போறேன். ஏன்னா போன டைமே நான் அப்படிதான் பண்ணிருந்தேன். எல்லாமே உள்ள போட்டாச்சு. இப்போ வந்து பேக்கிங் சோடா போடலாம். பேக்கிங் சோடா இல்ல, நார்மல் சோடா தான் இருக்கு, சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா. போன டைம் நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே பிளஃபியா வந்துருந்தது. ஸோ அதனால நான் இப்போ வந்து இந்த சோடா யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்சமா நம்மளே ஒரு டிசைட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, இவ்வளோ போட்டா போதும், இல்லைன்னா ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து மில்க் ஊற்றிடலாம். மில்க் ஒரு பேக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி நம்ம வந்து பண்ணணும். எனக்கு பிடிச்ச ஒரு இது அப்படியே அதை ஊற்றும் போது அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாக்லேட்டியான அந்த க்ரீமி செம்மையாக வருதுல்ல, செம்மையாக இருக்கும் பார்க்கவே. அந்த ஸ்மெல்லு வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். நம்ம இந்த ஓரியோ வச்சு ஓரியோ மில்க் ஷேக்கு அது மாதிரிலாம் பண்ணலாம். பட் நான் கேக் தான் செய்யணும்ட்டு வந்து கேக் பண்ணிட்டுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்கு பாருங்க, அப்படியே மாறுது. பாருங்க, 1 2 3. ஆஹா, பார்க்க செம்மையா இல்ல. பட் நமக்கு வந்து இன்னும் பால் ஊற்றணும். ரொம்ப ஒரு கட்டியா குழப்பம்னு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கணும். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. அப்படியே அப்படி எடுத்து வா பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இதோட நம்ம ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போதான் கொஞ்சம் செம்மையா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நடக்கடலை தான் யூஸ் பண்ணணும். நடக்கடலை என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை வேர்க்கடலை. எங்கள் ஊரில் இது வந்து நடக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நிலக்கடலை பார்த்துக்கோங்க, இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் நடக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது இருக்குல்ல, எடுத்துக்குவோம். ஸோ அப்படியே உள்ளே போட்டுட்டு நீங்கள் அந்த தோல் ரிமூவ் பண்ணிட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் இடிச்சு விட்டு அந்த உடையிற அளவு இந்த மாதிரி ஒரு அளவு வந்தால் போதும். ஓகேவா? இப்போ இதை எடுத்து லைட்டாக ஊதி விட்டு இந்த மேலே எப்படி போட்டுருவோம். பார்க்க வா ஏன்னா அந்த உள்ள ஒரு அந்த நடக்கல அந்த இது டேஸ்ட் அது வரும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஒன்று மறந்துட்டோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் மிக்ஸ் பண்ண மறந்துட்டோம். நம்ம வந்து அரைக்கும் போதே சுகர் சேர்த்திருக்கணும். பட் நம்ம சுகர் சேர்த்துல. இப்போ என்ன சுகர் சேர்த்துக்கலாம்? ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாமா? ப்ரௌன் சுகர் நீங்க உங்க சாய்ஸ், என்ன சுகர் வேணாலும் நீங்க சேர்த்திக்கலாம். என்ன பண்றீங்கன்னா அந்த பிஸ்கட் அரைக்கும் போதே சுகரும் சேர்த்து அரைச்சிருங்க. நான் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டேன். அந்த மிக்ஸ் பண்ணிடுவோம். சுகர் வேண்டாதவங்க சுகர் சேர்த்த வேண்டியது இல்லை. அதுவே ஒரு மைல்டான ஸ்வீட் வரும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு சில பல வேலைகள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல உப்பு எல்லாம் போட்டு மேலே அதை வைக்கணும். அவங்க அதுக்கு ரெடி பண்ணுவோம். சாப்பாடு இருக்கிறது. இட்லி குண்டா எடுத்துக்கலாம். கேக்க நம்ம எதுல வைக்க போறோம்? இட்லி குண்டால வைக்க போறோம். ஓகேவா? இட்லி குண்டால உப்பு இருக்கு இல்லையா, உப்பை அடியில போட்டணும். நீங்க வாட்டர் கூட நிறைய பேர் வச்சு பண்றாங்க. நான் போன டைம் இந்த உப்பு வச்சு தான் பண்ணினேன். சூப்பராகவே வந்திருந்தது. உப்பு கொஞ்சம் பத்தலையே, கல்லுப்பு சேர்ப்போம். அவ்வளோதான் கைஸ். நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருந்தா போதும். அங்கங்க சொட்டை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தா எடுத்துக்கணும். அதை வந்து ஓப்பன் ஆயிடும். நான் ஏன் இதுல வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஓவன் வந்து மக்கா பண்ணுது கைஸ். கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம இதே வச்சுக்கலாம். நம்மகிட்ட ஓகே கைஸ். இப்போ நம்ம நல்லா வந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓவன் இருக்கு. ஆனா நம்ம வந்து இட்லி குண்டால அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஹோம்மேடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட இது. எடுத்தாச்சு. இதுலதான் நான் வந்து அந்த அன்னைக்கு ஊற்றி செஞ்ச அந்த கண்ணாடி பாத்திரம்.
உங்ககிட்ட இந்த கண்ணாடி பாத்திரம் அப்படிலாம் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாவே வரும். அது கீழே சிந்திருச்சு. சமையல் பண்ணும்போது அதெல்லாம் சமைச்சுதான் உள்ள ஊத்தும் போதே வா. அந்த அன்னைக்கு நிறைய வந்த மாதிரி இருந்தது, என்னன்னு தெரியல. எல்லாமே ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது குண்டால, அப்படியே எல்லாம் எடுத்து வலிச்சு ஊற்றிடணும். பார்க்க எனக்கு டெம்டிங்கா இருக்கு. இப்போ நல்லா அப்படி தட்டி கீழே போட்டேன். அப்புறம் அவ்வளோதான், எங்கள் அம்மா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன பிளேட் எடுத்துக்கணும். நான் ஒரு சின்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ரொம்ப நாளா எங்கிருந்து தெரியல, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே அழகா வச்சுட்டு இதை எடுத்து மேலே எப்படி அழகா வச்சுக்கணும். எப்படி சூப்பரா இருக்கு. அப்படி வச்சுக்கியோ. வச்சுனதுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு தட்டமோ போட்டு மூடிடுங்க. நீங்க டிஃபன் பாக்ஸ்ல பண்றதா இருந்தா டிஃபன் பாக்ஸோட மூடியை போட்டுக்கலாம். இப்படி அந்த மாதிரி பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ அதுக்கு செட் ஆகுற மாதிரி மூடி அந்த மாதிரி ஏதோ இருந்ததுன்னா நீங்க அதுக்குள்ள போட்டு சும்மா லைட்டா மூடி வைக்கிறதுக்கு தான். லைட்டா மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுப்பு அப்படியே பத்த வச்சு நான் இந்த மூடியே மூடிருப்பேன். பட் இது முட்டுது, அதுவும் போக இது வந்து பிளாஸ்டிக்கா, ஸோ அதனால நான் வந்து போடல. நான் சில்வர் மூடி வச்சிருக்கேன். அடுப்பு வந்து லைட்டா சிம்ல அந்த மாதிரி வச்சுட்டு, மீடியம்ல கூட வச்சுக்கலாம், இல்லை சிம்ல கூட வச்சுக்கலாம். ஸோ சிம்லேயே வச்சுக்கலாம், அப்போதான் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இதை போட்டு மூடிட வேண்டியதான். இது ரெடி ஆகிற கிராப்ல நம்ம வந்து ஒன்று பண்ண போறோம். அதான் நம்ம டைரி மில்க் 5 டைரி மில்க் 10 ரூபாயில வாங்கிருக்கோம் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேலே அப்படியே மேலே இது பண்ணுறதுக்காக மெல்ட் பண்ணணும். அது மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். மெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட போச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த குட்டி பேன்ல தான் நான் வந்து ஊருக்கு போறேன். டைரி மில்க் என் தங்கச்சி வந்து இந்த டைரி மில்க் எல்லாம் பார்த்தாலும் எல்லாமே எடுத்துக்குவான், தரமாட்டான். கெஞ்சி கேட்டாதான் தருவான். இந்த டைரி மில்க் பற்றிலாம் பக்கு சுடுறது அப்படியே உடச்சி விட்டு போட்டுக்கலாம். ஆஹா, ஒவ்வொன்றும் பிரிக்கும் போது அப்படியே அந்த ஹாப்பினஸ் இருக்கே, அதெல்லாம் வேற மாதிரி. கடைசி டைரி மில்க்
அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். இப்போ பால் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி போதும். இந்த அடுப்பை பற்ற வச்சு இந்த எப்படி வச்சுக்கலாம். மறந்தி வச்சுருவோம். அப்படியே விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கு, மெல்ட் ஆகிற வரையும். ஏன்னா அடி பிடிச்சிப்போம். ஆஹா செம்மையா இருக்கு பாக்கு. அந்த மெல்ட் ஆகும்போது இங்க சிந்துது. ரொம்ப நேரம் அடுப்புலயே வச்சிருக்காங்க, அதோட டேஸ்ட்டு அதெல்லாம் மாறிடும். அப்படியே தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லு அற்புதமாக இருக்கிறது. பக்காவும் சூப்பராக இருக்கு கைஸ். ஓ சொன்னதுல வெங்காயம் வச்சுருவோம். ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து இது முழுசாக ரெடி ஆகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் ஓகேவா. ஸோ 3/4 மணி நேரம் வச்சுருங்க போதும். நான் 45 நிமிஷம் ஓகேவா. எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்புறம் அடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எத்தனை கவரே இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு 40 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாய். ஓகே கைஸ், இப்போ வந்து 40 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் வந்துட்டு இருந்ததா, அந்த ஒரு ஸ்மெல், அதனால தான் டவுட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, சூடாக இருக்கு மாதிரியே பண்ணுவோம். பயமா இருக்கு சூடு வச்சிருவோம். வாவ், இது நல்லா பஃபேவே வந்துச்சு கேஸ். இப்போ வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வயிற்று அப்படி குத்தி எடுத்து ஒட்டாம வரணும். அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு. இப்போ வந்து ஆனதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீட்டிலே இட்லி பாத்திரத்தில் வச்சு சூப்பரா ஈஸியா பண்ண கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு தான் நிறைய பேர் இல்லை. எல்லாரும் வந்து எல்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்க. இப்போ அப்படியே எடுத்துட வேண்டியதான். அப்படியே கமுத்துட்டேன். ஆமா, வருதா? ஐயோ கஷ்டமா இருக்கு கைஸ் எடுத்து. அவ்வளோதான். வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. லைக் இந்த ப்ரௌனி மாதிரியே இல்லை, கொஞ்சம் உடஞ்சு வந்துருச்சு. ஏன்னா நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டைரி மில்க் அந்த லிக்யூட் இது வந்து ஊற்றிடலாம் மேலே. அப்படியே அப்படியே ஆஹா,
அவ்வளோதான் கைஸ், கேக் ரெடி கைஸ். இவ்வளோ ஈஸியா இருக்கு. நீங்க வீடியோல பார்க்கும்போது ஒரு மாதிரி நினைப்பீங்க, பட் நீங்க செய்யும் போது ரொம்ப ஈஸி, சூப்பரா வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஓரியோ பிஸ்கெட், டைரி மில்க் சாக்லேட், அப்புறம் வெறும் பால், அப்புறம் நீங்க பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ண கிடையாது, சாதாரண சோடா தான் யூஸ் பண்ண. இந்த 4 இன்கிரியன்ட் வச்சு, அதுவும் இல்லாம ஓவனும் யூஸ் பண்ணாம இட்லி குண்டால வச்சு சூப்பரான ஓரியோ கேக் கைஸ். ஓரியோ கேக் ரெடி. வாவ், பார்க்கவே செம்மையா இருக்குல்ல, நல்லா ஸ்பாஞ்சியா இருக்குது. பார்க்கவே பாருங்க, நான் பண்ற பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி பார்த்துருவோமா? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏதோ வந்து பர்த்டே அப்படின்னா போய் வந்து இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியதில்லை, நம்ம இந்த மாதிரி வீட்லயே ஹோம்மேடா பண்ணலாம். சூப்பரா இருக்குல்ல, இந்த அப்படியே கட் பண்ணலாம். வாவ், அவ்வளோதாங்க, நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு. சுடுது சுடுது, சாப்பிட்டு பார்த்துருவோமா? மஸ்ட் ட்ரை, சூப்பரா இருக்கு. தயவுசெய்து இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது கிட்ஸா இருந்தா அவாய்ட் பண்ணிருங்க, கூட ஏதாவது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து செய்யுங்க. என் பக்கத்துல வந்து அம்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க, அதனாடி பிரச்சனை இல்லை. யாரும் இல்லாதப்போ வீட்டுல வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி பெரியவங்க நீங்க தாராளமா செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ். சரி, ஓகே, பாய்.